யாருக்கெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வேணும்? அப்போ இந்த அட்டகாசமான பிசிபெல்லாபாத் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கிஃப்ட் கிடைக்குதோ இல்லையோ, செஞ்ச கைக்கு மொத்தம் நிச்சயமா கிடைக்கும். அவ்வளோ அருமையா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? 1 கப் பச்சரிசி, 1 கப் துவரம் பருப்பை கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல சேர்த்து 5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு 6 கப் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆகி வரட்டும். நல்லா குழஞ்சி வேகணும். அப்படி இல்லைன்னா நீங்க இன்னும் கூட ஒரு விசில் விட்டுக்கலாம். அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தை வறுத்துக்கோங்க. அடுத்து இதுல 12 காஷ்மீரி காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை வதக்கிட்டு 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, கசகசா, துருவன கொப்பரை தேங்காய் 1/4 கப் சேர்த்து வறுத்து நல்லா அரைச்சிடுங்க. இப்ப கடாயில 1 குழிக்கரண்டி எண்ணெய், 2 வெங்காயம், 2 தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட்டை சேர்த்து நான் வதக்கிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுறேன். இந்த காய்கள்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நீங்க குடமிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா குடமிளகா ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். அதனால கடைசி